हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे। गोपिका जीवनस्मरणं जानकी कान्तस्मरणं हर नमः पार्वती पतये। सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः कृष्णो रक्षतु नः जगत्त्रयगुरुः। कृष्णं नमस्याम्यहं कृष्णे नामरशत्रवः विनिहताः कृष्णाय तस्मै नमः। कृष्णादेव समुत्थितं जगदिदं कृष्णस्य दासोऽस्म्यहं। कृष्णे तिष्ठति सर्वमेतदखिलं, हे कृष्ण संरक्ष माम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यः विष्णुरातममुमुचति यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यां तं न विदुःसुरासुरगणाः देवाय तस्मै नमः। ध्येयं सदा परिभवघ्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यं भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दं पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावय। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं चेत् हनुमत्स्मरणात्। तमुस्तोतारः पूर्व्यै यथा विदर्तस्य गर्भगं हविषा पिपर्तना आस्य जानन्तो नाम चिद्विवक्तना बृहत्ते विष्णो सुमतिं भजामहे। ध्रुवासो अस्य कीरयो जनासः उरुक्षितिगुं सुजनिमा चकार। நமக்கு பரம பிரமாணமாக இருக்கிற வேதம் போய் ஹே ஸ்தோதாரஹா அப்படின்னு கூப்பிடுறது. ஸ்துதிக்க ஆசைப்படுறவர்களே நீங்கள் பகவானை ஸ்துதி பண்ணுங்கோள், அவனுடைய நாமத்தை ஸ்துதி பண்ணுங்கோள். தமுஸ்தோதார பூர்வியம் யதா விதர்தஸ்ய गर्भगं हविषा पिपर्तना किमित्ते विष्णु सुमतिं भजामहे. விஷ்ணுவே பஜிங்கோள், நல்ல புத்தியோட கூட தெளிந்த புத்தியோட கூட விஷ்ணுவே ஸ்தோத்திரம் பண்ணுங்கோள் அப்படிங்கிறார். அவனுடைய நாமத்தை பாடுங்கோ, அதுதான் நமக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு வேதம் போய் சொல்றது.
நாம சித்தாந்தத்தினுடைய வாக்கியங்கள் இதெல்லாம். இந்த இந்த வேத வாக்கியங்கள் எல்லாமும் எடுத்து போதேந்திர சுவாமிகள் பகவன் நாம ரசோதயம் முதலிய கிரந்தங்கள்ல பிரமாணமாக எடுத்து காட்டுறார். ஏதோ ராமான்னு நான் சொல்றேன், அது ஒரு கலிக்கான சாதனம், வேற அந்நிய உபாயம் இல்லைன்னு நான் ஏதோ பிரமாணம் இல்லாம சொல்றேன்னு நினைக்காதே. வேதமே அதை தான் சொல்றது நமக்கு. அவன் நாமத்தை பாடு, அதை தவிர வேற நமக்கு கதி இல்லை அப்படின்னு வேதமே சொல்லியிருக்குன்னு. இது மாதிரி பல இடங்கள்ல வேதம் போய் விஷ்ணுவை பாடு, விஷ்ணுவனுடைய நாமத்தை பாடுன்னு எல்லாம் சொல்றது. வாஜபேயம்னு ஒரு பெரிய யஜ்ஞம், பெரிய யாகம். அந்த யஜ்ஞத்துல எல்லாமே 17 கொண்டது. 17 ரதங்கள், 100 அஸ்வங்கள், 17 ரித்விக்கள், 17 ஹவிஸு, எல்லாமே 17 உடையதுல சஸ்திரங்களும் 17. சுத்தியாகசில பாடக்கூடிய சஸ்திரங்கள்னா ஸ்தோத்திரங்கள். வேதத்துக்கு வேதத்துல உள்ள ருக்வேதத்துல உள்ளது ஸ்தோத்திரங்களுக்கு சஸ்திரங்கள்னு பேர். ஸ்துதி தான் அது. அந்த சஸ்திரங்களை 17 வாஜபேயம் 17 சஸ்திரங்களுடைய ஒரு யாகத்துக்கும். அக்னிஷ்டோமம்னு சொன்னா 12 சஸ்திரங்கள். ஒரு சஸ்திரம் கூட போனால் அதற்கு அத்தியக்னிஷ்டோமம்னு பேர். அக்னிஷ்டோமம் தான், ஆனா ஒரு சஸ்திரம் கூட, அதனால அத்தியக்னிஷ்டோமம் அப்படின்னு பேரு. ஷோடசி அப்படின்னு ஒரு யாகம், அது 16 சஸ்திரங்கள் உடையது. வாஜபேயம் அப்படின்னு ஒரு யாகம், அது 17 சஸ்திரங்கள் உடையது. அதுபோல 31 சஸ்திரங்கள் உடையது அப்தோரியாமம். 33 சஸ்திரங்கள் உடையது அதிராத்திரம். இருக்கிறதுக்குள்ள அதிகம் ஸ்தோத்திரங்கள் உடையது அப்தோரியாமம், அதிராத்திரங்கள். அதனால யாகத்தை பத்தி சொல்ற இடங்கள்ல பிருஹத் ஸ்தோத்திரம்னே பேரு அப்தோரியாமத்துக்கு. மாருத்யா பிருஹத ஸ்தோத்திரம் வாசமதிராத்திரம் பிரஜாம் பிருஹத ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் வேதம் போய் அந்த யஜ்யங்களோட பெருமையை சொல்றது. எல்லாமே ஸ்தோத்திரம்னாலே பகவானை பாடுறதுதான் ஸ்தோத்திரம். ஒருத்தர் கொண்டாடிட்டு இருக்கிறதே இப்போ ஏதோ விளையாட்டாக ஸ்தோத்திரம் பண்ணாதீங்கோ அப்படிங்கிறார். ரொம்ப நன்னா ஸ்தோத்திரம் பண்றேங்கிறார். நம்மள ஒருத்தர் பேசிக்கிறதெல்லாம் ஸ்தோத்திரமாகாது. வேற மதங்கள்லையும் நம்ம வார்த்தைகளையே அதிகம் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ற மதங்கள்லையும் ஸ்தோத்திரங்கிற சப்தத்தை நிறைய உபயோகப்படுத்துறான். இந்த மதம்னு நான் பேர் சொல்லலை, அந்த மதங்கள்லையும் இந்த பேரை ரொம்ப உபயோகப்படுத்தலாம். ஒருத்தர் பார்த்துட்டா கூட ஸ்தோத்திரம்ங்கிறார். பகவானை பாடுறதுக்கு தான் ஸ்தோத்திரம்னு பேரு. இந்த சப்தத்தை முதல்ல வெளியிட்டது நம்ம வேத மதம் தான். தமுஸ்தோதார பூர்வியம் யதா விதர்தஸ்ய. அதுல அந்த வாஜபேயம்ங்கிற யாகத்துல 17வது சஸ்திரம், 17 சஸ்திரம்னு சொன்னேனே, அதுல 17வது சஸ்திரத்துல போய் சொல்றது, ஹே விஷ்ணு, ஹே நாராயணா, ஹே சிபிவிஷ்டா, உன் நாமத்தை அலறேன், உன் குணத்தை பாடுறேன், இதற்கு மேல எனக்கு வேற கதி தெரியல அப்படிங்கிறது. அவ்வளோ பெரிய யஜ்ஞத்துல போய் 17வது சஸ்திரத்துல போய் பிரதப்தே அத்ய சிபிவிஷ்டநாமார்யஷகம் சாமி வயுனானி வித்வானி தம் த்வா கிருணாமி தவ சமதவீயான் க்ஷயம் தமஸ்ய ரஜஸப் பராகே கிமித்தே விஷ்ணு. இதான் வாஜபேயத்தோட 17வது சஸ்திரம். பிரதப்தே அத்ய சிபிவிஷ்டநாமார்யஷகம் சாமி. இதுலேருந்து பெரிய சஸ்திரம், அதுலேருந்து நான் கொஞ்சம் சொல்றேன். பிரதப்தே அத்ய சிபிவிஷ்டநாமார்யஷகம் சாமி வயுனானி வித்வானி. ஹே சிபிவிஷ்டா, ஹே நாராயணா, ஹே விஷ்ணு, உன்னை பாடுறதை தவிர எனக்கு வேற கதி தெரியலப்பா. உன் நாமத்தை அலறேன், உன் குணங்களை பாடுறேன், என்னை காப்பாத்து அப்படின்னு போய் யஜ்யத்துல உயர்ந்த யஜ்யமான வாஜபேயம் போய் அப்படி முடியுமானால் பாகவதம் என்ன சொல்லணும்? பாகவதம் தொட்ட இடங்கள்லாம் ஸ்தோத்திரங்கள் தான். தொட்ட இடங்கள்லாம் பாகவதத்தோட அழகே பகவானை ஸ்துதிக்கிறது தான். ஓம் நமஸ்தே அஸ்து பகவான் நாராயண வாசுதேவாதி புருஷ மகாபுருஷ மகானுபாவ பரமமங்கள பரமகல்யாண பரமகாருணிக கேவல ஜகதாதார லோகைகநாத சர்வேஸ்வர லக்ஷ்மீநாத பரமஹம்ச பரிவ்ராஜகைः பரமேனாத்மயோக சமாதினா பரிபாவித பரிஸ்புட பாரமஹம்ஸ்ய தர்மேனோத்घाटित தமஹ கபாடத்வாரே சித்தே அபாவிருத ஆத்மலோகே
ஸ்வயமபலப்த நிஜ சுகானுபவோ பவானி. இதுக்கு சொல்லிட்டு இருந்த இடத்தோட தொடர்ச்சி சொல்றேன். விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் அழகான 3 நாமாக்கள். ஸ்தவ்யா ஸ்தவப்பிரியா ஸ்தோத்திரம் ஸ்துதி ஸ்தோதாரண பிரியா அப்படின்னு சஹஸ்ரநாமம் சொல்றவாளுக்கு தெரியும். ஸ்தவ்ய ஸ்தவ பிரிய ஸ்தோத்திரம் ஸ்துதி ஸ்தோதாரண பிரியா பூர்ண பூரயிதா வருது இல்லையா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல. ஸ்தவ்யா அப்படிங்கிற நாமாவுக்கு ஸ்துதிக்கப்பட வேண்டியவன் பகவான் ஒத்தந்தான். ஸ்துதிச்சா சந்தோஷப்படுறவனும் அவன் தான். ஸ்தவப்பிரியா அவனை பத்தி பாடுறதுக்கு தான் ஸ்தோத்திரம். அவனுடைய குணங்களையும் நாம வைபவங்களையும் பாடுறதுக்கு தான் ஸ்தோத்திரம்னு பேருன்னு ஆச்சாரியாளுடைய அழகான பாஷ்யங்கள். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு ஸ்தவ்யா ஸ்தவப்பிரியா ஸ்தோத்திரம். ஸ்துதிக்கிறவாள் இடத்துலையும் அப்படி ஒரு அன்பு செய்யறான் பகவான். அவனை பத்தி பாட பாட அவளுக்கு எல்லா பாக்கியத்தையும் அவன் கொடுக்கிறான். ஆயுர் ஆரோக்கியம் அர்த்தாம்ச்ச போகாம்ச்சைவ ஆனுஷங்கிகானே ததாதி தியாயதோ விஷ்ணும் அபவர்க பிரதோஹரிஹி அப்படின்னு எல்லா பாக்கியத்தையும் அவன் கொடுக்கிறான். ஆயுஷ் கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், என்னென்ன புருஷார்த்தங்கள் வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கிறார், எல்லா போகங்களையும் கொடுக்கிறார். இவன் தேடி போக வேண்டாம், அவனை தேடி வரும் எல்லா போகங்களும். பகவானை யாரு மனமுருகி பாடுறாளோ ஆயுர் ஆரோக்கியம் அர்த்தாம்ச்ச போகாம்ச்சைவ ஆனுஷங்கிகார். இதெல்லாம் அவாந்தரமான பலன்கள். இதுதான் முக்கிய பலன்னு ஜனங்கள் நினைச்சுட்டு இருக்கா. ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம்னு நாராயணியம் சொன்னதானால் அதுதான் முக்கிய பலன் நினைச்சுட்டு இருக்கா. அது முக்கிய பலன் இல்லை, அது அவாந்தரம். ஆயுஷு வேணும், ஆயுஷோட இருந்தா போறாது, ஆரோக்கியம் வேணும். நித்தியம் டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாலானால் பிரயோஜனம் இல்லை, ஆரோக்கியம் வேணும். ஆயுஷ் இருந்து ஆரோக்கியம் இருந்து தரிதனா இருந்து அடுத்த வேலையை பத்தி எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டு இருந்தாலும் அந்த ஜென்மா வியர்த்தம். சௌக்கியம் வேணும். ஆயுஷ் ஆரோக்கியம் சௌக்கியம் எதுக்கு வேணும்? ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம் அப்படின்னு நாராயணியம் முடியுமானால் எதுக்கு வேணும்னால் திருப்பி திருப்பி நாராயணியம் படிக்கிறதுக்காக ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம். திருப்பி திருப்பி குருவாயூருக்கு தெம்பார ஓடி போறதுக்காக சௌக்கியம். குருவாயூருக்கும் ரங்கநாதன் பரப்பாடு ஆனச்சானால் முன்னையும் பின்னையும் ஓடுறதுக்கு ஆரோக்கியம் இருந்தால் தானே ஓட முடியும். இன்னைக்கு பெருமாள் எங்க இருக்கார் அப்படின்னு தேடி தேடி இன்னைக்கு சுக்கிரவார தோப்புல இருக்காரா, இன்னைக்கு வண்டாத்தங்கரையில இருக்காரா பெருமாள், இன்னைக்கு எங்க இருக்கார்னு தேடி தேடி ஓடணுமே. அதற்கு ஆரோக்கியம் வேணும், ஆயுஷ் வேணும், ஆரோக்கியம் வேணும். பகவானை நினைக்கிறதுக்கு நமக்கு ஒரு நிம்மதி இருந்தா தானே பகவத் விஷயத்துல ஈடுபட முடியும். அன்றாடத்துக்கே கவலையா இருந்ததானால் பாகவதம் படிச்சுன்னு உட்காந்துருக்க முடியுமா? கவலை இல்லைன்னு ஓரளவுக்கு பகவான் வச்சாதான் பாகவதம் படிப்போம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவோம், நாராயணியம் படிப்போம். சம்சாரிகா அதுக்காக சௌக்கியம் வேணும். ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம்ங்கிறது அதற்காக தான். 6ஆமத்த ஸ்கந்தம் 9ஆமத்த அத்தியாயம் இப்போ சொல்லிட்டு இருக்கோம். தேவதைகள் விருத்ராசுரன் கிளம்பிவிட்டான். அந்த தொஷ்டாங்கிறவருடைய ஆபிச்சார பிரயோகத்தினாலே அக்னி குண்டத்திலேந்து பெரிய மூர்த்தியாய் இருக்கான், ஆக்கிருத்தியாய் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் அலாவி கையில சூலத்தை வச்சுட்டு சுத்தரான். தேவர்கள் இல்லாமல் கூட குதூகலிக்கிறாள். அவன் வந்துட்டான், இனிமே தேவர்களை ஒழிச்சு விடுவோம்னு யுத்தத்துக்கு எதிர்கொண்டு வர தேவர்களையும் பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சுட்டான் அவன். சில தேவர்கள்லாம் உடனே பகவானை ஸ்தோத்திரம் பண்றார். ஸ்தோத்திரம் பண்ணதும் இதி தேஷாம் மகாராஜே சுராணாம் உபதிஷ்டதாம் பிரதீச்சாம் திஷ்யபூதாவிஹி சங்க சக்கர கதாதரா. இப்படி தேவதைகள் மனமுருகி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணதும் உடனே ஹே மகாராஜா அப்படின்னு கூப்பிடுறார். பரீட்சித்தை பார்த்து கங்கக்கரையில சுகாச்சாரியா இதி தேஷாம் மகாராஜே மகாராஜான்னு கூப்பிடுறார். மகாராஜான்னு கூப்பிடுறார். 104 நாள் தான் இருக்கு அவருக்கு ஆயுஷ். ஆயிடுத்து 32 வயசுல ஒரு சாபம் வந்து கொடுத்து 7 நாள் போயிட போறேன்னு. இனிமே அவருக்கு என்ன இனிமே இருக்கு வாழறதுக்கு? பிடிப்பு இல்லை. பட்டுன்னு போயிடுத்து பிடிப்பெல்லாம். கங்கைக்கரைக்கு ஓடி வந்து விட்டார். பெரிய குடும்பத்துல அவதரிச்சார். பஞ்சபாண்டவாளுடைய பேரனாக அவதரிச்சார். எந்த சொத்துல பாதி கிடைச்சா போறோம்னு 18 அக்ஷோகிணிகளோட சேர்ந்து கௌரவர்களும் பாண்டவர்களும் சண்டை போட்டாலோ அத்தனை சொத்தும் பரீட்சித்துக்கு ஒரு பாதிக்கு தான் சண்டை போட்டா. மகாபாரத யுத்தம்னு பெருசா யுத்தத்தை பத்தி சொல்றமே, ஒரு பாதி கொடுத்தா போறோம், ஒரு ஷேரை சண்டை இல்லாத வரட்டும்னு தான் சுவாமி உள்பட தூது போனாள். சஞ்சயன் உள்பட தூது வந்தார். அப்பேற்பட்ட பெரிய மகாபாரத கதையில இந்த சொத்துக்கு சண்டை போடுறதுக்கே ஆள் இல்லாம
பங்குக்கே ஒத்தரும் இல்லாத அந்த வம்சத்துல ஒத்தர் பரீட்சித்து உண்டிதான் அப்படின்னு ஆகி அத்தனை சொத்தும் அவருக்கு தான் ஆகி அஸ்வமேதங்கள்லாம் அவர் பண்ணி கடைசியில என்னாச்சு, ஒரு பிராமண சாபம் வந்து இப்போ கங்கை கரையில இருக்கார் பரீட்சித் ராஜன். சுகாச்சாரியால் ஆசிரியிச்சு இனிமே பகவான் சாதுக்கள் பகவத்குணம் இதுதான் கதிங்கிற முடிவுக்கு வந்துட்டார். இந்த முடிவு தெரியாத உலகம்தான் அசட்டு உலகம். இது யாரும் சொல்லிட்டு இருக்கும். இந்த உலகமே எங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவார், இது ஒரு அசட்டு உலகம், இது எதையானு கமெண்ட் கொடுத்துட்டே இருக்கும், நல்ல வாழெல்லாம் பத்தி ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கும். ஏதானு வந்து புரியாது, அதுக்கும் புரியாது, புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஸ்டாண்டர்டும் கிடையாது அதுக்கு. தனக்கு தெரிஞ்ச மட்டும் தனக்கு தான் தெரியும் எல்லாம் நினைச்சிட்டு அதுகள் பாட்டுக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கோம், கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் லட்சியம் பண்ணக்கூடாது. அது லட்சியம் பண்ணக்கூடாது. நமக்கு எது லட்சியமோ அதுல தான் நமக்கு கவனம் இருக்கணும். இப்போ எல்லாம் இருக்கு, ஆனா ஆயுசு இல்லைன்னு முடிஞ்சு போச்சு பரீட்சத்துக்கு. இப்ப யாரு கதி? இப்போ பகவான் தான் கதி, சாதுக்கள் தான் கதி, பாகவதன் தான் கதி. 32 வயசுல அப்படி ஒரு நிலையில வந்து பரீட்சித்து உட்கார்ந்து இருக்காரு கங்கை கரையில. 3 நாளா உபவாசமா பாகவதம் கேட்டு இருக்கார். 3ஆமத்த நாள் சரித்திரம் இதெல்லாம். சுகாச்சாரியால் அவரை பார்த்து சொல்றார், மகாராஜா அப்படின்னு கூப்பிடுறார். என்ன மகாராஜாங்கிறதுக்கு அவருக்கு என்ன சிம்மாசனம் இருக்கா? தனியா வந்து தர்பாசனத்துல உட்கார்ந்து இருக்கா. நேத்திக்கு அங்க ஹஸ்தினாபுரத்துலயாவது சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருந்தார், பாண்டவாளோட ராஜ்யத்தை ஆண்டுட்டு இருந்தார், தாத்தா ராஜ்யம் அவர் கிடைச்சது. இப்ப சிம்மாசனமும் கிடையாது, சத்திரஜாமனமும் கிடையாது, கை தட்டினா கூப்பிட்டா 100 பேர் வருவாள் அரண்மனையில. இப்ப ஆளும் கிடையாது. இவருக்கு தாகம் தீர்த்தம் வேணும்னா இவரே தான் போய் கங்கையில கொண்டு குடிச்சாகும். அந்த நிலையில இருக்கிற பரீட்சித் ராஜனை போய் மகாராஜான்னு கூப்பிடுறாரே, ஒரு கால் கிண்டல் பண்றாரோ இந்த காலத்து மனுஷாலாட்டம். அப்படி பண்ண மாட்டார். மகாபுருஷர் மகாஜானி சுகாச்சாரியா. பின்ன ஏன் மகாராஜான்னு இங்க கூப்பிட்டார்னு எல்லாம் வியாக்கியானம் இருக்கு, நானா சொல்லல. ஏன் வந்து மகாராஜான்னு கூப்பிட்டாருனால், கதை கேட்கறதுல நீ மகாராஜாடா, இவ்வளவு ஸ்ரத்தையா ராத்திரி பகலா ஆகாரம் இல்லாம ஆசையோடு கூட கேட்கறியே, கதை கேட்கறதுல நீ ராஜா, ஒரு காரியத்தை திறம்பட செஞ்சாலானா ராஜாடா நீ அப்படின்பாலும். அதுல இந்த சிரவண பக்தியில நீ ரொம்ப தேட்டையாக இருக்கே. எல்லாத்துக்கும் மேல ஒன்ன ராஜ்யம் விடலையே, நீ தானே விட்டுட்டு வந்திருக்க. ராஜ்யம் ஒண்ணு, சொத்து நம்மள விடுறதுங்கிறது ஒரு நிலை, சொத்தை நம்ப விடுறதுங்கிறது ஒரு நிலை. சொத்து நம்மளை விட்டுதானால் 4 மடங்கு துக்கமா இருக்கு. நம்மளே வேண்டாம்னு உபரத்தி அடைஞ்சுட்டோமானால் பெரிய சாந்தி அடைவோம். சொத்துல நம்ம ஆசை வச்சுட்டு அது நம்ம கையை விட்டு போயிடுத்தானால் பெரிய அசாந்திக்கு ஆளாயிடுவோம். இப்ப ராஜா சொத்து ராஜாவை விடல, ராஜா தான் சொத்தை விட்டுட்டு வந்திருக்கார். அதனால நீ உண்மையாவே மகாராஜன் தான். இதி தேஷாம் மகாராஜே சுராணாம் உபதிஷ்டதாம் பிரதீச்யாம் திஷ்ய பூதாபிஹீம் சங்கச்சக்கர கதாதரஹாம். சங்கச்சக்கர கதாதரனாய் சுவாமி ஹிருதய கமலத்துல இவா பகவானை தியானம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணே பகவான் வெளியில வந்தார். சங்கச்சக்கர கதாதரஹாம் ஆத்மதுல்யைஹி ஷோடசபிஹி வினாஸ்ரீவத்ஸ கௌஸ்துபௌ பரியுபாசிதம் நித்ரே சரதம்புரு ஹேக்ஷணம். எதுக்கு சங்க சக்கரங்கள்லாம் எடுத்துன்னு வர்றாருனால் நமக்கு அபயம் கொடுக்கறதுக்கு தான். சக்கரம்ங்கிறது சத்ருக்கள் எல்லாம் தூளா ஆக்கிடும். இப்ப கவலையில தேவதைகள் ஸ்தோத்திரம் பண்றாள், சக்கரத்தோடு பகவான் வந்தானால் கையிலையும் பார்ப்பால் சக்கரத்தையும் பார்ப்பால். பகவானை பார்க்கறது, பகவான் சக்கரபாணி இருக்கான், கவலை இல்லை. கும்பகோணத்துல அழகான கோவில், மகாமா குளக்கரையிலேயே ஒரு பக்கம் சக்கரபாணின்னு கோவில், ஒரு பக்கம் சார்ங்கபாணின்னு கோவில். ஒரே தெருவில் கொஞ்சம் புதுசா போறவாளுக்கு குழப்பமா போயிடும். இப்பதானே ஒரு பெருமாளை பார்த்தோம், அதுக்குள்ள இன்னொரு பெருமாளா, இவர் சார்ங்கபாணியா இல்ல அவர் சக்கரபாணியா அப்படின்னு ஒரு சந்தேகம். சக்கரபாணின்னு ஒரு கோவில், அங்கேருந்து நடக தூரத்துல இன்னொரு கோவில் சார்ங்கபாணி அப்படின்னு. ஏன் இப்படிப்பா நானாவிதமா பகவான் எழுந்தருளி இருக்கார் அப்படின்னா, ஜனங்களுக்கு அபயம் கொடுக்கணுமே. பயத்திலேயே இருக்கு சம்சாரத்துல உழண்டு இருக்கிற ஜனங்கள், எப்போதும் பயத்திலேயே இருக்கு. அப்படி இருக்கிற அந்த ஜனங்களுக்கு அபயம் கொடுக்கறதுக்குன்னு தான் வரதராஜனாயும் ஸ்ரீனிவாசனாயும் ரங்கநாதனாயும் சக்கரபாணியாயும் சார்ங்கபாணியாயும் பகவான் பிரகாசிக்கிறார். சங்க சக்கர கதாதரஹா. சாசனாம் முழுக்க சொல்லிட்டு என்ன சொல்றோம்? சாசனாம ஆரம்பிக்கிறதையே விஸ்வம் விஷ்ணு அப்படின்னு தொடங்குறது. விஸ்வமும் விஷ்ணு அப்படிங்கன்னா எத்தனை பேருக்கு புரியும்? நீ பார்க்குற விஸ்வம் முழுக்க விஷ்ணுன்னு சொன்னா எத்தனை பேருக்கு புரியும்? புரியாது. அவர் தான், நான் தான், இவர் தான், பக்கத்தாத்துக்காரர் தான்.
எழுதாத மாமி தான். அப்படிதான் நம்மளால பார்க்க முடியும். விஸ்வம் விஷ்ணுங்கிறது பெரிய நிலை, அது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அழகா அந்த சஹஸ்ரநாமம் முடியறது எப்படி முடியறது? தேவகி நந்தன ஸ்ரஷ்டா க்ஷிதீஷ பாபநாசனஹ சங்கவர்ணந்தகி சக்ரி சார்ங்கதன்வா கதாதரஹ ரதாங்கபாணி ரக்ஷோபியஹ சர்வ பிரஹரணாயுதஹ. ஒரு கையில சங்கம் வச்சுருக்கார், ஒரு கையில சக்கரம் வச்சுருக்கார், ஒரு கையில நந்தகம் வச்சுருக்கார், ஒரு கையில சார்கம் வச்சுருக்கார், ஒரு கையில கௌமோதகிங்கிற கதை வச்சுருக்கார். சங்கவர்ணம் தகி சக்ரி ஷார்ங்கதன்வா கதாதரஹ. ஒரு கையில 1000 முனை கொண்ட சுதர்சன சக்கரத்தாழ்வார் இருக்கார். ரதாங்கபாணி ரக்ஷோபியா, அவன் எனக்கு ரட்சிப்பான். சர்வ பிரஹரணாயுதா, யுத்தத்துக்குள்ள சகல ஆயுதங்களோடையும் பகவான் கை நிறைய வச்சிருந்து என்ன ரட்சிக்கட்டம் அப்படின்னு தான் உடனே வனமாலி கதி ஷார்ங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவா அபிரக்ஷது. இது புரியும். விஸ்வம் விஷ்ணுங்கிறது வேணா புரியாதே தவிர பகவான் வாசுதேவா ரக்ஷதுன்னு ஒண்டி சொல்லல, அபிரக்ஷது. நன்ன முனைப்போட கூட என்ன ரட்சிக்கணும். ரக்ஷது உபசர்க்கம் வேற. ரக்ஷது அபிரக்ஷது, என்னை நன்கு பொறுப்போடு கூட என்ன ரட்சிக்கட்டும். யார் ரட்சிக்கணும்? கழுத்துல வனமாலை யார் அணிஞ்சுட்டு இருக்காரோ, கௌமோதகிங்கிற கதையை யார் வச்சுட்டு இருக்காரோ, கயங்கிற அசுரனே கதை, அந்த கதையினால வதம் பண்ணினார். அதனாலதான் கதாதரன்னு பேரு கயா கஷேத்திரத்துல பெருமாளுக்கு. கதையால அடிச்சார், நெஞ்சில அடிச்சு கீழே தள்ளினா கதாதரன். சங்கவன் நந்தகி, நந்தகம்ங்கிற கத்தி வச்சுட்டு இருக்கார். சுவாமி வச்சுட்டு இருக்கிற கத்திக்கு நந்தகம்னு பேர். சங்கவிருது நந்தகி சக்ரி, சக்கரம் வச்சுருக்கார். ஷார்ங்கதன்வா கதாதரா, ஷார்ங்கபாணியை வச்சுருக்கார். ஷார்ங்கம் கையில கதை வச்சுருக்கார். கயா கஷேத்திரத்துல இருக்கிற கதாதரன். அந்த பிரபு என்னை எப்பொழுதும் ரட்சிக்கட்டும். வனமாலி கதி ஷார்ங்கி சங்கி சக்ரீச்ச நந்தகி, இத்தனையோட இருக்கிற ஸ்ரீமான். இவ்வளவோட இருக்கிற போருமா? தயே இருக்கணுமே கூட. சக்தி இருந்து போறாது காப்பாத்துறதுக்கு, தயே இருக்கணும். அதுதான் நம்ம தாயார். தயே உருவாக இருக்கக்கூடிய தாயார். நம்ம குழந்தைகளை காப்பாது. அம்மா சொல்லிகிட்டே இருப்பா அப்பாட்டு, நம்ம குழந்தைகளுக்கு யார் இருக்காள் நம்மளை விட்டா, அது என்ன பண்ணணும், நம்ம தானே காப்பாத்துறோம்னு சொன்னா அப்பாவுக்கு இன்னொரு உத்வேகம் வரும் அந்த குழந்தையை ரட்சிக்கிறது. அதுபோல தாயார் ஸ்ரீமான் நாராயணஹா, தாயாரோட விளங்கக்கூடிய கோமலவள்ளி தாயாரோட இருக்கிற அந்த சார்ங்கபாணி, பங்கஜவள்ளி தாயாரோட இருக்கிற அந்த புண்டரீகாட்சன், நாராயணஹா ரங்கநாயகியோட இருக்கிற ரங்கநாதன், நாராயணஹா ஸ்ரீமான் நாராயணஹா விஷ்ணு வாசுதேவா. விஷ்ணு எங்கேயும் வியாபிச்சவர். விஷ்ணு வாசுதேவா, எல்லாமாயும் இருக்கிறவர், எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறவர். வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் புவனத்ரை சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதே. அந்த வாசுதேவன் ரக்ஷது அபிரக்ஷது. ஸ்ரீமான் நாராயணஹா விஷ்ணு வாசுதேவா அபிரக்ஷது. பிரதீச்யாம் திஷ்யபூதாபிஹி சங்க சக்கர கதாதரஹா. சங்கம் சக்கரம் கதையோடு வந்தாராம் அபயம் கொடுக்கிறது. ஆத்மதுல்யைஹி ஷோடசபிஹி வினா ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபோ. இதை சொல்லிட்டேன். நேதிக்கே 16 பேர்கள் பகவானோட கூடையே இருக்காள். சுனந்த நந்த விஸ்வக்சேன கருட விஸ்வக்சேன பிரவருத்திகள் ஒரு 16 பேர்கள். பெருமாள் எப்ப வர எங்க கிளம்பினாலும் கூடையே இருப்பார். ஆத்மதுல்யைஹி ஷோடசபிஹி, அவளுக்கு ஸ்ரீவத்சங்கிற மச்சம் இருக்காது, கௌஸ்துபம் இருக்கார். வினா ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபோ பரியுபாசித முன்னித்ர சரதம்புருஹே க்ஷணம். உடனே பகவான் வந்தார்னதும் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி இந்த நாராயணன் கூப்பிட்ட உடனே வராரே. எனக்கு ஒரு கவலைன்னதும் அந்த நாளைக்கு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி விடாம, சைலண்ட்ல போட்டு விடாம, கண்ணிலேயே விடாத, ஊர்லயே இல்லாத எங்கேயாவது போயிடாம, அப்படித்தானே இருக்கும் உறவுகள்லாம். பாத்துக்கிறேன்னு சொல்ற உறவுகள்லாம் பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கும் லோகத்தில். ஆனால் கூப்பிட்ட உடனே ஓடி வர்றது யாருன்னால் பகவான் தான். கூப்பிட்ட உடனே ஓடி வரவர் அவர் தான். ஒரு ஆழ்வாரை பார்த்து ஒரு ராஜா கேட்டார், வைகுண்டம் எவ்வளவு தூரம் அப்படின்னா. எல்லாரையும் மகாவித்வான்கள் எல்லாம் சதஸெல்லாம் கூப்பிட்டு கேட்டார், வைகுண்டம் இங்கேருந்து எவ்வளவு தூரம்னா யாருக்கும் தெரியல.
பெரியாழ்வாரை கூப்பிட்டு கேட்டார், எவ்வளவு தூரம் வைகுண்டம்னா? கூப்பிடு தூரம்னா. எல்லாரும் வழி தெரியாதுன்னு முழிச்சுட்டு இருக்கிறதே கூப்பிடு தூரம் தான். வெறுமட சொன்னா போருமா? பிரமாணம் சொல்லுன்னா, எங்கேயோ ஒரு குளத்தங்கரையில ஒரு முதல்ல பிடிச்ச காலத்துல ஆதி மூலமேன்னு கூப்பிட்டதும் கூப்பிடு தூரத்துல இருந்ததுனால தானே காதல விழுந்து பெருமாள் ஓடி வந்தார். அதனால பெருமாள் எவ்வளவு தூரத்துல இருக்கார், வைகுண்டம் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னால் கூப்பிடு தூரத்துல இருக்கு அப்படின்னா. வாஸ்தவம் தானே, வாஸ்தவம் தானே. உடனே யானை மேல வச்சு இவரை ஊர்வலம் விடுறதே பெருமாள் கருடாரூடனா வரார், கஜேந்திரனை காப்பாத்தின போலயே. அப்பதான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அப்படின்னு பாடுறா. பல்லாண்டு பாடின அவசரம் பெரியாழ்வார். ராஜா கேட்ட கேள்விக்கு புரியறா போல பதில் சொன்னதுமே சந்தோஷப்பட்டு யானை மேல ஊர்வலம் விட்டார். பெருமாளை காமிச்சார், எல்லாருக்கும் தோபார் இருக்கான் பெருமாள்னு. அவன் நாமத்தை பாட கருடாரூடனாய் கருடசயனம் பண்ணவர் அவர். அவருக்கு வராம யாருக்கு வருவார்? கருடசயன யாகம் பண்ணவர் அந்த பெரியாழ்வார். மகாத்விசயனம் அவர் யானை மேல வரார்னதும் பார்க்கறதுக்கு பெருமாளே வந்தாராம் தாயாரோட, ஸ்ரீதேவி பூதேவியோட. அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டு, உன் கையில இருக்கிற சங்கமும் பல்லாண்டு, சக்கரமும் பல்லாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு, பல கோடி 100,000. இத்தனை காலம் எதற்காக என்னால் எங்களை போல அநாதர்களுக்கு தீனர்களுக்கு அபயம் கொடுக்கணுமே நீ. அதனால ரொம்ப நாளைக்கு பிரபோ நீ நன்னா இருக்கு. நாங்க கஜேந்திரன் போல ஜட்டாயு போல ராமான்னு நாங்க கத்தினோமானால், சுக்ரீவன் போல தீனனான சுக்ரீவன் போல அநாதனான விபீஷணன் போல ராமா எனக்கு யாரும் இல்லை நீ தான் கத்தின்னு சொன்னா ஓடி வரத்துக்கு பெருமாள் தீர்காயுஷா இருக்க. எல்லாருக்கும் பெருமாள் ஆயுர் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். ஆனா இந்த ஆழ்வார் என்ன பண்ணார்னால் பெருமாள் ரொம்ப நாளைக்கு நன்னா இருக்கணும்னு பல்லாண்டு பாடினார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. உடனே தேவதைகள்லாம் நமஸ்காரம் பண்ணி பெருமாளை ஸ்துதிக்க ஆரம்பிச்சார். நமஸ்தே யஜ்ஞ வீர்யாயே வயசே உததே நமஹ, நமஸ்தே ஹ்யஸ்தசக்ராயே நம சுகுருஹூதவே, யத்தே கதீனாம் திஸ்ருணாம் ஈஷிதுஹு பரமம் பதம், நார்வாச்சீனோ விசர்கஸ்யே தாதர்வேதிதுமர்ஹதி. நமஸ்தே யஜ்ஞ வீர்யாயே ஸ்தோத்திரம். தேவதைகள் பெருமாள் வந்த உடனே பண்ற ஸ்தோத்திரம். முன்னாடி கஷ்டத்துல பகவானை கூப்பிட்ட ஸ்தோத்திரம். இந்த அத்தியாயத்துல 2 விதமா இருக்கு ஸ்தோத்திரம். கஷ்டம்னதும் பெருமாளை கூப்பிட்டது ஒரு ஸ்தோத்திரம், வந்துட்டார் பெருமாள் சங்கச்சக்கர கதாதரனான்னதும் வந்த பெருமாள் ஸ்தோத்திரம். நமஸ்தே யஜ்ஞவீர்யாயே வயசே உததே நமஹா. யஜ்ஞம்ங்கிற கர்மா இருக்கே, அந்த கர்மாவுக்கு தானே வீரியம் வராது. யஜ்ஞம்னு ஒருத்தர் பண்ணினாலானால் அந்த யஜ்ஞத்தை வீரியவத்தாக ஆக்க வேண்டியது பெருமாளோட பொறுப்பு. அதை எவ்வளவு தூரம் அவ ஸ்ரத்தையா பண்றாலும் அந்த மட்டும் அந்த யஜ்ஞத்தை வீரியமாக பெருமாள் ஆக்கி கொடுப்பா. பெருமாளோட நினைவோடு பண்ண யசஸுக்காகவோ இல்ல வேற எதுக்காகவோ யஜ்ஞங்கள் வேறதானே அல்ப காமனையா பண்ணிவிட்டானால் அந்த யஜ்ஞம் அல்ப பலனா போயிடும். பெருமாளுடைய நினைவோட பண்ணினோமானால் வீரியவத்தாக ஆக்கும். எதேவ வித்யா ஸ்ரத்தையா கரோதி ததேவ வீரியவத்தரம் பவதி அப்படிங்கிறது கர்ம காண்டம். பிரம்மசூத்திரத்திலையும் வியாசாச்சாரியால் எதேவ வித்யதே திச்சா அப்படின்னு ஒரு சூத்திரம். பிரம்மசூத்திரத்துல எதுவும் தெரிஞ்சு செய்யணும். யாகங்கள்லாம் பண்றோமானால் அந்த யஜ்ஞத்துல யார் ஆராதிக்கப்படுறாள்? இந்த அக்னியில இப்ப கூப்பிடுறாளே இந்திரா இந்திரா இந்திரம்மாவஹ மகேந்திரம்மாவஹ அப்படின்னு அவ கூப்பிடுறாளானால் எஜமானனுக்கு எந்த காரியமும் கிடையாது. ஆனா எல்லா பொறுப்பும் எஜமானனுக்கு தான். உட்கார்ந்துன்னு தான் இருப்பான். என்ன பொறுப்புன்னால் யாரை கூப்பிடுறாலோ அந்த தேவதையோட பகவானை சம்பந்தப்படுத்தி பார்க்கிற தியானம் பண்ண தெரியணும். இந்திரன்னு சொன்னால் இந்திரோ மே பாஹு ஸ்ருதா, இந்திரன் தான் இந்த பாகுவா இருக்கான் பகவானுக்கு. பகவானுடைய பாகுவை தான் இந்திரன்னு சொல்றோம். சூரியோ மே சக்ஷுஷி ஸ்ருதா, சூரியனை கூப்பிட்டால் யஜ்ஞத்தினால் பெருமாளுடைய கண்ணு. சந்திரமா மே மனசி ஸ்ருதா, சந்திரனுக்கு ஆகுதி கொடுக்கிறாளானால் பகவானுடைய மனசுக்கு. திசோ மே ஸ்ரோத்ரே ஸ்ருதா, திக்குகளுக்கு ஆகுதி கொடுத்தாரானால் பகவானுடைய ஸ்ரோத்திரங்கள். இப்படி வேதார்த்தம் தெரிஞ்சு அந்த ஞானத்தோட கூட சர்வாவயவேஷு அபியத்தியாயத்து அப்படின்னால் பரத சரித்திரத்துல பரதன் அப்படி பண்ணாராம் யஜ்ஞங்கள். பகவான் வாசுதேவனை தியானம் பண்ணிட்டு ஈஜேஜ பகவந்தம் யஜ்ஞகிருது ரூபம் கிருதுபிஹி உச்சாவஜைஹி ஸ்ரத்தையா, பக்தியோடு கூட அந்த பரத யோகீஸ்வரன் யஜ்ஞம் பண்ணினார். அந்தர்ஹதய ஆகாச சரீரே பிரம்மணி பகவதி வாசுதேவே
மகாபுருஷ ரூபோபலக்ஷணே ஸ்ரீவத்சகௌஸ்துப வனமாலாரிதர கதாதிபிஹி உபலக்ஷிதே நிஜபுருஷஹிருள் லிகிதேனாத்மனி புருஷரூபேன விரோச்சமான முச்சைஸ்தராம் பக்திஹி அனுதினம் ஏதமான ரயாஜாயதா ஏவம் கர்ம விசுத்தா விசுத்த சத்வஸ்யாந்தர்ஹதயா ஆகாச சரீரே பிரம்மணி பகவதி வாசுதேவே. யஜ்ஞம் பண்ற காலத்துல இன்னைக்கு பரத சரித்திரம் படிச்சிருக்கோம், அதனால ஒரு கத்தியம் சொல்றேன். சப்தாகத்துல இன்னைக்கு பஞ்சமஸ்கந்தம், ஷஷ்டஸ்கந்தம், சப்தமஸ்கந்தம், இன்னைக்கு பிரகலாத சரித்திரம், நிருசிம்மாவதாரம், பிரகலாத ஸ்துதி எல்லாம் இன்னைக்கு படிக்கப்பட்டது. அந்த யஜ்ஞம் பண்ற காலத்துல இந்த பரத யோகீஸ்வரன் பகவானுடைய அவயவங்களாக தேவதைகளை பார்த்து தனித்தனியா இந்திரன் அக்னி யமன் வருணன் யாரோ தேவதைகளை கூப்பிடுறாள்னு நினைக்காம எல்லாமே குருவாயூரப்பன் தான். அங்கான்யா தேவதாக இந்திரமன்மன்யாக, வேதம் சொல்றது எல்லா தேவதைகளும் பகவானுடைய அங்கங்கள் தான். அது தெரியணுமே, அதுக்கு கொஞ்சம் ஞானம் வேணும். வெறும்ன கர்மா பண்ணா ஒண்டி போராது, கொஞ்சம் பக்தி ஞானம் இருந்தாதான் அந்த கர்மா பூர்ணத்தையை அடையும். அந்த யஜ்ஞத்தை அந்த கர்மாவை வீரியவத்தாக எவன் ஆக்கி கொடுக்கறானோ அந்த பகவானுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறா. ஒரு பெரிய வார்த்தை இது. நான் முடிஞ்ச அளவுக்கு அதை உங்களுக்கு விளக்கறேன். நமோ நமஸ்தே யஜ்ஞ வீரியாயே, யஜ்ஞத்தை வீரியவத்தா ஆக்கிற அந்த பகவானை நமஸ்கரிக்கிறேன். என்னென்ன பலன்கள் வேணுமோ எல்லா பாக்கியத்தையும் தருமுடியுமாக யஜ்ஞத்தை எவன் பண்றானோ நமஸ்தே யஜ்ஞ வீரியாயே. யஜ்ஞஸ்வரூபனே பகவான். யஜ்ஞோ யஜ்ஞபத்ரு யஜ்வா யஜ்ஞாங்கோ யஜ்ஞவாகனஹான்னு 13 நாமாக்கள் யஜ்ஞபரமாவே விஷ்ணு சஹஸ்ரநாமம் கடைசியில போய் உத்கோஷிக்கிற. யஜ்ஞகிருது யஜ்ஞபுக் யஜ்ஞே யஜ்ஞ சாதனா எல்லாம் யஜ்ஞம் தான், யஜ்ஞேஸ்வரன் தான். நமஸ்தே யஜ்ஞ வீரியாயே வயசே உததே நமஹா. உங்களை நமஸ்கரிக்கிறேன். அந்த பலன் யஜ்ஞம் எந்த பலனை கொடுக்குமோ அந்த பலனுக்கும் காரணமாக இருக்கிற காரணீபூதனுக்கு நமஸ்கார். காலஸ்வரூபியா இருந்து அந்த காலத்துல அந்த பலனை கொடுக்கிற உனக்கு நமஸ்கார். காலரூபியா இருக்கிற பகவானுக்கு நமஸ்கார். வயசே உததே நமஹா. காலத்துக்கு வயசுன்னு பேர், அதனாலதான் வயசு என்ன அப்படிங்கிறா. என்ன காலம் ஆயிருக்குன்னு தெரிய. வயசே உததே நமஹா. நமஸ்தே ஹ்யஸ்த சக்கராயே நமஹா சுபுருஹூதயே. ஐப்பசி மாசத்துல இத்தினோண்டு மரத்துல பூவா இருக்கிற மாம்பூ மாசி பங்குனி வந்துதானால் பெரிய பழமா ஆயிடுறது. பழத்தை தனியா யாரும் போய் மரத்துல ஒட்ட வைக்கல. அன்னைக்கு ஐப்பசியில பார்த்த பூ தான் இன்னைக்கு பழமா இருக்கு. அது எது பண்றது? இத்தினோண்டு பூவை மாம்பூவை ஒரு 100 ரூபான்னு யாராவது கொடுத்தா வாங்கிப்போமா? தாம்பா இதுதான் நாளைக்கு பழமா போறது, நாளைக்கு பழத்துக்கு 100 ரூபா கொடுப்பேன், இந்த பூவை தரேன் 100 ரூபா வச்சுக்கொண்டா யாராவது கொடுப்பாளா? 100 ரூபா சல்லி பீஸா கொடுக்க மாட்டா யாரு மாம்பூக்கு. ஆனால் அந்த பூவே பழமாயிடுத்தானால் அதுக்கு சொல்ற வேலை தான். அதுவும் நல்ல ஆப்பூசு மாதிரி மாம்பழமா ஆயிடுத்தானால் அதுக்கப்புறம் அவ என்ன வேலை சொல்றாளோ அந்த வேலை தான். அந்த பழம் ருச்சியான பழமானால் நம்ம என்ன வேலை வேணாலும் கொடுத்து வாங்குறோம். பார்த்தேல, இதை யார் பண்றா? இந்த பூவை பழமா யார் ஆக்கி கொடுக்கிறார்? காலஸ்வரூபியான பகவான் தான் ஆக்கிறார். நமஸ்தே யஜ்ஞ வீரியாயே வயசே உததே நமஹ. நமஸ்தே ஹஸ்தசஸ்திராயே நமஹ சுபுருஹூதயே. எங்களுக்கு கெடுதல் செய்யற அசுரால சக்கர பிரயோகம் பண்ணி யார் ரட்சிக்கிறாளோ எங்களே அவருக்கு நமஸ்காரம். ஹஸ்த சக்கராயே, கையில சக்கரபாணியா இருந்து எங்களை யார் ரட்சிக்கிறாளோ சத்ருக்களை அழிக்கிறாளோ அவருக்கு நமஸ்காரம். சுபுருஹூதயே நமஹா. புருஹூதயே எல்லா மகிமைக்கு இருப்பிடம், உயர்ந்த நாமாக்களை உடையவர். புருஹூதயே உயர்ந்த நாமாக்களை உடைய பகவானே திருப்பி திருப்பி நாங்க நமஸ்காரம் பண்றோம். நமஸ்தே யஜ்ஞ வீரியாயே வயசே உததே நமஹ. நமஸ்தே ஹ்யஸ்த சக்கராயே நமஹ சுபுருஹூதயே. யத்தே கதீனாம் திஸ்ருணாம் ஈஷிதுஹு பரமம் பதம் நார்வாச்சீனோ விசர்காயே தாதவேதிது மருஹதி. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னு 3 குணம் பிரகிருதியோட குணம். இந்த 3 குணத்துக்கும் நியந்தாவாக இருக்கிற பகவானை நமஸ்கரிக்கிறோம். ஈஷிதுஹு தே திஸ்ருணாம் கதீனாம் யத் பரமம் பதம்.
இந்த உலகம்னா என்னத்தால ஆயிருக்குன்னா சத்வரஜஸ்தமோ குணத்தால ஆயிருக்கு. சத்துவம் ரஜஸ் தமசுங்கிற 3 நாளா ஆயிருக்கு. இந்த உலகம் எல்லாமே 3 நாள் தான் ஆயிருக்கு. கரிகால எடுத்துட்டா சத்வரஜஸ்தமம் இருக்கு, மனுஷால எடுத்துட்டா இருக்கு, மிருகங்கள்ல எடுத்துட்டா இருக்கு, பசுபக்ஷிகள்ல இருக்கு. பசுமாடுன்னு சொல்றோம், பசுமாடு சத்துவ குணம், எரும மாடு தமோ குணம், முரட்டு காளையா இருந்தாலானால் ரஜோ குணம். மாட்டிலேயே இருக்கு பார்த்தீங்களா, மான் முயல்கள் இதெல்லாம் சத்துவ குணம், சிங்கம் முடி எல்லாம் ரஜோ குணம், யானை முதலியவைகள்லாம் தமோ குணம். மிருகங்கள்லயே ஆகாரங்கள்லயும் அது போல குணத்ரய விபாக யோகம் அப்படின்னு கீதையில 18 அத்தியாயத்துல ஒரு அத்தியாயம் குணத்ரய விபாக யோகம்னு. இந்த 3 குணத்தையும் யார் பிரவர்த்திக்க பண்றால், இந்த பிரகிருதியோட குணம். இந்த பிரகிருதி யாரோடது? பகவானோட சக்தி. இந்த பிரகிருதியோட இந்த 3 சக்தியும் இயங்க பண்ற அந்த பகவான் குணஸ்வரூபியா இருக்கிறவன். அவன் எப்படி இருக்கான்னால் கதீனாம் பரமம் பதம். இது எல்லாத்துக்கும் மூலமா அவன் இருக்கானே தவிர அவன் குணவான் கிடையாது. இந்த 3 குணத்துக்கூட இவன் கிடையாது, அவன் நிர்குணன். அவன் பரமாத்மா எப்படி இருக்கான்னால் நிர்குணனாக இருக்கான். அவனுக்குன்னு சில விசேஷ குணங்கள் இருக்கு, கல்யாணாதி குணங்கள் பலது இருக்கு. ஆனால் இந்த பிரகிருதி குணங்கள் அவனுக்கு கிடையாது. அந்த நிர்குணவஸ்துவான ஸ்வரூபத்தை யார் அறிய முடியும்? அந்த தாத்தா, அந்த பரமாத்மாவை யார் அறிய முடியும்? எங்களை போல அர்வாச்சீனோ நார்ஹதி. இந்த உலகத்துல இதையே பார்க்கறதெல்லாம் நல்ல உண்மைன்னு நினைக்கிறவால் பரமாத்மாவை அறிய முடியாது. அதனாலதான் ஜெகன் மித்யா அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்தாதான் பிரம்ம சத்தியம்ங்கிறது புரியும். கண்டதே காட்சின்னு இருக்கிறவாளுக்கு உண்மை எப்படி புரியும்? அதுக்கு தானே தமிழ்ல கூட ஒரு வசனம் சொல்லுவா, கண்ணால பாக்குறதும் போய் காதால கேட்கறதும் போய் விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாளோன்னு. எதா இருந்தாலும் கண்டதே காட்சின்னு இருக்கிறவாளுக்கு உண்மை புரியாது. எங்களால எப்படி அறிய முடியும் அந்த பரமாத்மாவை? ஆனா ஒண்ணு முடியும் எங்களால, அந்த பகவானை திருப்ப திருப்ப நமஸ்காரம் பண்ண முடியும். ஓம் நமஸ்தே அஸ்து, அவரை நமஸ்கரிக்கிறோம். அவர் யாரு? பகவான் நாராயணா வாசுதேவஹா, அந்த வாசுதேவனே நாராயணனை நமஸ்கரிக்கிறோம். ஆதிபுருஷா மகாபுருஷ மகானுபாவ பரமமங்கள பரமகல்யாண பரமகாருணிக கேவல ஜகதாதார லோகைகநாத சர்வேஸ்வரா லக்ஷ்மீநாதா. இதெல்லாம் நாமாவளி, இதெல்லாம் நாமாவளி. பகவானை பத்தி தேவதைகள் போடுற நாமாவளி. ஓம் நமஸ்தே அஸ்து பகவான் நாராயண வாசுதேவ ஆதிபுருஷ மகாபுருஷ மகானுபாவ பரமமங்கள பரமகல்யாண பரமகாருணிக கேவல ஜகதாதார லோகீகநாத சர்வேஸ்வரா. தனத்துக்கும் மேற்பட்ட ஒரு நாமா என்னன்னா லக்ஷ்மிநாதா. எங்க மகாலட்சுமியோட பர்த்தம், எங்க தாயாருடைய பர்த்தம். பரமஹம்ச பரிவ்ராஜகைஹி பரமேனாத்மயோக சமாதினா பரிபாவித பரிஸ்புட பாரமஹம்ஸ்ய தர்மேன உத்காட்டித தமஹா. பரமஹம்சர்களான சந்நியாசிகள் அவர்களே அனுஷ்டிக்க கூடியதான அஷ்டாங்க யோகம், சித்தைகாகிரியத்தை ஏற்படுத்திட்டு தியானத்தை பண்ணக்கூடிய யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணேங்கிற பூர்வாங்கங்கள்லாம் பண்ணிட்டு தியான யோகத்துல இருந்துட்டு அந்த பரமஹம்சர்கள் உயர்ந்த பஜனத்தினாலே திறக்கப்பட்டதான அஜ்ஞானமாகிற கதவை உடையவர்கள். பாரமஹம்ஸ்ய தர்மேனோத்காட்டித தமஹா கபாட்டத்வாரே. கபாட்டம்னா கதவு. அஜ்ஞானமாகிற இருண்ட அந்த அறையில உள்ள கதவை திறந்து வெளிச்சத்துக்கு வரா. திறந்தால் அப்புறம் பெரிய ஜோதி தான். இந்த இருள்லேருந்து வந்தாலானால் தமசோமா ஜோதிர்கமயே அப்படிங்கிறதோன வேதம். மிருத்யோருமா அமிர்தம் கமயே, தமசோமா ஜோதிர்கமயே அப்படிங்கிறத அந்த நிலையிலோடையே பரமஹம்சர்கள் அந்த அஜ்ஞானமாகிற இருட்டிலேருந்து அந்த கதவை திறந்துட்டு வெளியில வந்து பிரத்யக் ரூபமாக தன்னைத்தானே சாட்சாத்கரிக்கக்கூடிய ஆத்ம சாட்சா்காரம் ஆகக்கூடிய அந்த ஞானிகளுக்கு பரமானந்தத்தை தரக்கூடியவர் தாங்கள் அப்படின்னு சொல்றார். பரமகல்யாண பரமகாருணிக கேவல ஜகதாதார லோகைகநாத சர்வேஸ்வரா லக்ஷ்மீநாதா
பரமஹம்ச பரிவ்ராஜகைஹி பரமேனாத்மயோக சமாதினா பரிபாவித பரிஸ்புட பாரமஹம்ஸ்ய தர்மேனோத்காட்டிததமஹ கபாடத்வாரே சித்தே அபாவிருத ஆத்மலோகே ஸ்வயம் உபலப்த நிஜ சுகானுபவோ பவானி. அப்புறம் வெளி உலகத்துல அவளுக்கு காரியம் இருக்காது. ரொம்ப 5 நிமிஷம் கிடைச்சாலும் கண்ணை மூடி விடுவாள். தூங்குறாளோன்னு நினைக்க வேண்டாம், தூங்கல்ல, உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சொத்து அவளுக்கு கிடைச்சிருக்கு. உலகத்துல வெளியில கிடைக்காததான ஒரு ஆனந்தம் உள்ள கண்ணை மூடி மூடி அனுபவிச்சிருக்காள். அதனால 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆனாலும் கண்ணை மூடி விடுவாள். கிடைச்சால் ஏகாந்தம் கிடைச்சதானால் மணிக்கணக்கா நாள் கணக்கா கண்ணை மூடின்னு இருப்பாள். கண்ணை மூடின்னு ஆனந்தமாய் அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாள். துறவ அந்த அனுபவத்தை எவர் கொடுக்கிறாரோ அவரை நமஸ்கரிக்கிறோம். ஒரு கத்தியம் துரவபோதைவதவாயம் விஹாரயோகோ யத சரணோ ஷரீர இதமனவேக்ஷிதாஸ்பதே சமவாயே ஆத்மனைவா விக்ரியமானேனே சகுண மகுணஹ சிருஜசி பாசி ஹரசி. யாருடைய துணையும் இல்லாம, தனக்குன்னு ஒரு உடம்பும் இல்லாம பெரிய காரியத்தை எந்த பிரபு செய்யறானோ, யாருடைய ஒத்தாசையும் இல்லாத, தானும் முயற்சிக்காத காரியம் செய்யறேன்னுட்டு தன்னோட சொரூபத்தையும் மாத்தினுடாம ஒரு காரியத்தை செஞ்சாலானா அதுவா ஆயிடுவா சில பேர். அப்படி ஆயிடாம இப்ப சமையல் பண்ண ஆரம்பிச்சாலானா சமையல் அதுவே ப்ரொஃபஷன் மாதிரி ஆயிடுவா சில பேர். சொரூபம் மறந்து போயிடும். அதுபோல மாறுதலையும் அடையாதே அவிக்கிரியமானேனே ஆத்மனாயேவே சகுணம். திரிகுணமயமான இந்த உலகத்தை குணசம்பந்தம் இல்லாத நீங்களே படைக்கிறேன், நீங்களே காப்பாத்துறேன், கடைசியில வேண்டாம்ங்கிறதே நீங்களே அடக்கிக்கிறேன். இந்த விளையாட்டை யாரு புரிஞ்சுக்க முடியும்? ஆத்மனைவா விக்ரியமானேனே சகுண வகுணஹா சிருஜசி பாசி ஹரசி. உண்டாக்குறவரும் அவர் தான், சிருஜசி பாசி ரட்சிக்கிறவரும் அவர் தான், வேண்டாம்ங்கிறதே தன்னோட ஒடுக்கிக்கிறவரும் அவர் தான், ஹரசி. இந்த உலகத்தை வேணும்னா படைக்கிறேன், ரட்சிக்கிறேன், வேண்டாம்னு சொன்னா அடக்கிறேன், தனக்குள்ள அடக்கிக்கிறேன். அயம் விஹார யோகா. இதை ஒரு விளையாட்டாவே பண்ணிட்டு இருக்கேன். சிருஷ்டி பண்றது, ஸ்திதி பண்றது, சம்ஹாரம் பண்றதுங்கிறது ஈஸ்வரனுக்கு தேவசேஷ ஸ்வபாவோயம் அப்படிங்கிறது சாஸ்திரம். மொத்தத்திற்கு ஒரு நேச்சர் இருக்கு இல்லையா? பேசுறது சில பேருக்கு ஒரு பழக்கங்கள் இருக்கும், அவளோட நேச்சரா இருக்கும். செயல்ல சில பேருக்கு இது ஒரு பழக்கமா இருக்கும். அதுபோல பகவானுக்கு ஒரு பழக்கம் இருக்கான். என்ன பழக்கம்னா சிருஷ்டி பண்றது, ஸ்திதி பண்றது, சம்ஹாரம் பண்றது. சிருஷ்டி பண்றது, ஸ்திதி பண்றது, சம்ஹாரம். கஷ்டாதே சிருஷ்டி சேஷ்டா நாராயணீய பகுதர பவகேத அவஹா ஜீவபாஜாம் இத்யேவம் பூர்வமாலோசிதம் அஜிதமயா நைவ மத்யாபிஜானே நோசேத் ஜீவாः கதம் வா மதுரதரமிதம் त्वद्वपुश्चित्रसार्द्रं नेत्रैः श्रोत्रैश्च पीत्वा परमरस सुधाम्बोधि पूरे रमेरन्. நாராயணியன் தொடங்கிறதுமே முதல் தசகத்துல நம்பூதிரி சாந்திரானந்தேன்னு ஆரம்பிச்ச அந்த தசகத்துல போய் சொல்றாள், குருவாயூரப்பா உன்னோட சிருஷ்டி ஆகிற விளையாட்டு எங்களை உபதிரவப்படுத்துறது. சிருஷ்டியில நான் ஒருத்தம் பிறந்து அதுல வாதரோகத்துல பீடிக்கப்பட்டு கதி இல்லாம உன் காலடியில வந்து நிற்க, இது என்ன விளையாட்டு? சிருஷ்டி பண்ணினா ஒருத்தரோட விளையாட்டு இன்னொருத்தருக்கு ஹிம்சையா ஆகலாமா? விளையாட்டுக்கு தான் நான் பேசினேன்னு நெஞ்ச பேதிக்கிறா போல பேசலாமா? ஹிருதயத்தை பேதிக்கிறா போல? இல்ல நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன்பா. அப்புறம் என்ன வேணாலும் சொல்லும், தாப்பப்படுறது தானே, அதை இல்லைன்னு பண்ண முடியாது. செயலால சில பேர் தாபப்படுத்துவாள், பேச்சால சில பேர் தாபப்படுத்துவாள், பண்றோன்னு கூட தெரியாது சில பேருக்கு இப்படிலாம் பண்றோம்னு. அப்புறம் எடுத்து சொன்னோமானால் அதெல்லாம் நான் வேணும்னு சொல்லலை, விளையாட்டுக்கு தான் சொன்னேன். என்ன விளையாட்டு? மறுத்து யாரா தாபப்படும்னு தெரியாதா? அது தெரியாத என்ன கண்ட்ரோல் இல்லாத என்ன பேச்சு, என்ன செயல்? அதுபோல நம்பூதிரி கேட்கிறார், குருவாயூரப்பா உன்னோட சிருஷ்டி அதை விளையாட்டு, நாங்க சந்தியில் நிற்கிறோமே இப்போ சம்சாரிகள் அல்லோல கல்லோலப்பட்டு இருக்கவே, இந்த சிருஷ்டி என்னத்துக்கு நீ பண்ணின அப்படின்னு நான் ரொம்ப நாள் யோசிச்சேன். கஷ்டாத்தே சிருஷ்டி சேஷ்டா. சேஷ்டைன்னா விளையாட்டு, அதுதான் மருவி சேட்டை பண்ணாதே அப்படிங்கிறா. மலையாளத்திலையும் சேட்டைம்பா. சேஷ்டா அப்படின்னு சம்ஸ்கிருதம் தான் மருவி சேட்டை அப்படின்னு.
கஷ்டா தே சிருஷ்டி சேஷ்டா, உன்னோட சிருஷ்டி, தே சிருஷ்டி கஷ்டா, நாங்கள்லாம் கஷ்டப்படுறோமே சம்சாரிகள், பலவிதமான கஷ்டங்கள். கோடி பேர் இருந்தால் ஆனால் டிஃப்ரெண்டா வெரைட்டிஸ் ஆஃப் கஷ்டம். ஒருத்தருக்கு மாதிரி ஒருத்தர் கஷ்டம் இல்லை, ஒருத்தர் வாழ்க்கை மாதிரி ஒருத்தர் வாழ்க்கை இல்லை, விதவிதமான கஷ்டங்கள். பகுதர பவகேத அவஹா ஜீவபாஜாம், இப்படி எல்லாம் நாங்க கஷ்டப்பட்டு இருக்கமேன்னு நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன் குருவாயூரப்பா. இத்தியேவம் பூர்வமா ஆலோசிதம், ரொம்ப நாளைக்கு இதை நான் ஆலோசிச்சேன். எதனால இப்படி நான் நினைச்சேன்னு இப்ப வருத்தப்படுறேன். அஜிதா, உன்னோட சங்கல்பத்தை யார் புரிஞ்சுக்க முடியும்? அஜிதமயா நைவ மத்யாபிஜானே, உன் சங்கல்பத்தை புரியாதனால நான் வருத்தப்பட்டேன். இப்ப அந்த அபிப்பிராயத்தை மாத்திக்கிறேன்னா, இப்ப என்ன வாதரோகம் போயிடுதா? அதே கஷ்டத்துல தானே இருக்கேன், முடியாம தானே திண்ணையில ஏறி உட்காந்துன்னு என்ன பாடிட்டு இருக்கேன் நம்பூதிரின்னு நீ கேட்பையானால், இப்படி நீ ஒரு சிருஷ்டி பண்ணதுனால தானே குருவாயூர்னு ஒரு க்ஷேத்திரம் கிடைச்சது, குருவாயூரப்பன்னு ஒரு தெய்வம் கல்யாண ரூபாய கலவு ஜனானாம்னு எங்களுக்கு கிடைச்சது. சிருஷ்டி பண்ணதுனால தானே பாகவத ராமாயணாதி கிரந்தங்கள் கிடைச்சது, படிக்க கிடைச்சது. சாதுக்கள் கிடைச்சால் க்ஷேத்திரங்கள் உண்டாச்சு, ஸ்ரீரங்கம் மாதிரி மகாக்ஷேத்திரங்கள், காவேரி கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தங்கள் சிருஷ்டி பண்ணாதானே எல்லாம். அதனால நோச்சே ஜீவா கதம் வா மதுரதரமிதம் தொத்வபுஷ்சித்ரசார்த்ரம் நேத்ரை ஸ்ரோத்ரைஷ்ச பீத்வா பரமரச சுதாம்போதி பூரே ரமேரன். நீ சிருஷ்டி பண்ணதுனால தான் குருவாயூர் க்ஷேத்திரத்துக்கு ஓடி வந்தேன், சிருஷ்டி பண்ணதுனால தான் நாராயணியம் பாகவதாதி கிரந்தங்கள் படிக்கிறேன், அதனால நீ அனுகிரகம் தான் பண்ணியிருக்கேன். இது சேஷ்டைன்னு நான் தவறுதலா நினைச்சுட்டேன், இது சேஷ்டை இல்லை, இது தெரிஞ்சின்றவாளுக்கு அனுகிரகம். பாகவத ராமாயணம் படிக்கிறதுக்காக தான் பகவான் இந்த ஜென்மா கொடுத்துருக்கான்னு யார் தெரிஞ்சுனுட்டாலோ அவ பாக்கியசாலி. மிச்ச பேரெல்லாம் தாப்பப்பட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். கதை கேட்கறதுக்காக தான், பாகவதம் படிக்கிறதுக்காக தான், ராமாயணம் படிக்கிறதுக்காக தான், நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்காக தான், ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரேன்னு சொல்றதுக்காக தான் இந்த ஜென்மான்னு தெரிஞ்சின்றவாள்லாம் சந்தோஷமா இருப்பா சம்சாரி. இதை விட்டுட்டு உழப்பின் இருந்தான் குடும்ப வாழ்க்கையில, லோகத்தோட உழண்டு இருந்தான், ஆனால் அவன்லாம் துக்கத்துக்கு ஆளாவான். இது தெரிஞ்சின்றவன் யாரோ அவன் சந்தோஷமா இருப்பான், ஆனந்தமா இருப்பான். தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் அப்படிங்கிறாள் கோபிகைகள். இதை தெரிஞ்சின்றவாள் தானே பாக்கியசாலி. துருவபோதைவ தவாயம் விஹாரயோகோ யதசரணோ ஷரீர இதமனவேக்ஷிதாஸ்பதி சமவாய ஆத்மனைவா விக்ரியமானேனே சகுண மகுணஹா ஸ்ருஜசி பாசி ஹரசி. அதுதான் இங்க தேவதைகள் பகவான ஸ்தோத்திரம் பண்றார். அடுத்ததாக அததத்ர பவானி கிம் தேவதத்ததிக குண விசர்கபதிதா பாரமதம் த்ரேணே ஸ்வகிருத குஷலா குஷலம் ஃபலமுபாததாத்யாஹோ ஸ்விதாத்மா ராம உபசமசீலஹ சமஞ்சச தர்சன உதாஸ்த இதிஹவாவ நபிதாமஹா. இன்னும் பூஜிக்க தகுந்ததான தாங்கள் பிராகிருதர்களாயும் தேவதத்தாதி ஜீவர்களாயும் தேவாசுர ராட்சசார்களாக தான் செய்கிற நல்லது கெட்டதனுடைய சுகதுக்கங்களை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிற எல்லா தேவர்களாகவும் அசுரர்களாகவும் பிராகிருத ஜீவன்களாகவும் கர்மாவை செய்கிறவர்களாயும் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறவர்களாயும் இருக்கிறவாளுக்கு அந்தர்யாமியாவும் நீ தான் இருக்கேன்னு சொல்றாள். ஆனா உள்ள இருக்கிற அந்தர்யாமியா இருக்கிற தாங்கள் இந்த சுகதுக்கத்தை அனுபவிக்கிறவாளா? பல உபாததி, நீங்க ஒரு நாளை இதை அனுபவிக்கல, நீங்க ஆத்ம சுகத்திலேயே ரமிக்கிறவாள். அஹோஸ்வித்து ஆத்மாராம பரமசாந்தராக அகண்டமான சைத்தன்யமாக உடைய சாட்சி ரூபமாக இருக்கிறவர் நீங்க. உதாசீனராக இருக்கேன், உதாசீனவதாசீனஹா மத்தியஸ்தா. சுவாமி சொல்றார் கீதையில, நான் உதாசீனனாக இருக்கேன், வேணும்னு நினைக்கல வேண்டாம்னு நினைக்கல, மத்தியஸ்தனாக இருக்கேன், யார் பக்கமும் சாயல்ல, மத்தியஸ்தனாக இருக்கேன். எனக்கு துவேஷியும் கிடையாது, எனக்கு பந்துவும் கிடையாது. அப்படியெல்லாம் கீதையில போய் பகவான் சொல்றார். அதுதான் இங்க சொல்றார். ஆனா இப்படி இருக்கிற உங்களுடைய நிலையை நாங்கள் அறிய மாட்டோம். அஞ்ஞானிகளால நாங்கள் இதெல்லாம் அறியறதில்ல.
நகி விரோதோபயம் பகவத்யபரிமித குணகணே ஈஸ்வரே அனவகாஹ்ய மாஹாத்மிய அர்வாச்சீன விகல்ப விதர்க்க விசார பிரமாணாபாச குதர்க்க சாஸ்திர கலிலாந்தகரணஸ்ரய துரவக்ரஹவாதினாம் விவாதானவசர உபரத சமஸ்தமாயாமயே கேவல ஏவாத்மமாயாமந்தர்தாயே கோன்வர்த்தோ துர்கடைவ பவதி ஸ்வரூபத்வயாபாவாதி. அறிய முடியாத மகிமையுடைய தங்களை களியிலே குதர்க்கியான சில பேர்கள் இப்படித்தான் அப்படித்தான்னு யுக்தி யுக்தத்தினால தீர்மானம் பண்றாள். பிரமாணம் இல்லாததை பிரமாணம் போல பேசலாம், சாஸ்திரத்தையே கலக்கலாம். உண்மையா தெளிவா இருக்கிற சாஸ்திரத்தையே கலக்கி பலவிதமான வாதங்களை வச்சு உங்களுடைய சுரூபத்தை அறியாதவர்களாக இருக்கார். கர்த்திருவ போக்திருத்துவ விஷயங்களை புரியாத தானும் குழம்பின்றி எதிராளியும் குழப்பின்றிருக்கால் இதுவும் உங்களுடைய மாயையே, இதுவும் உங்களுடைய மாயதான்னு இப்படி எல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் தேவதைகள் ஸ்தோத்திரம் பண்றாள். சமபிஷமதி நாம் மதம் அனுசரசி யதா ரஜ்ஜு கண்டா சர்பாதிதியாம் சயேவகி புனः சர்வவஸ்துனி வஸ்துஸ்வரூபः சர்வேஸ்வரः சகல ஜகத்காரண காரணபூதः சர்வப்ரத்யகாத்மத்வாதி சர்வகுணாபாசோபலக்ஷித ஏக ஏவ பர்யவசேஷிதः. எல்லா வஸ்துக்கள்லையும் அனுஸ்யூதமாக எப்போதும் இருக்கிற பரமாத்மா நீங்கள், சிக்கணமானவர், சர்வத்துக்கும் அந்தரியாமி நீங்கள், சர்வ ஜகத்துக்கும் காரணமான பஞ்சபூதங்களுக்கும் காரணமானவர், சகல ஜகத் காரண காரணபூதா. சர்வ ஜகத் காரணர்னு சொல்லல, சர்வ ஜகத் காரண காரணபூதா. சர்வ ஜகத்துக்கும் காரணம் பஞ்சபூதங்கள்ங்கிறது பரியந்த இப்ப பௌதிக ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சுட்டா. பஞ்சபௌதிகமானது தான் இந்த தேகம், இந்த உலகம், பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசங்கிற இந்த 5 சக்தியை கண்டுபிடிச்சுட்டால், ஆனா அந்த சக்திக்கும் சக்தியாக இருக்கிறவர்ங்கிறத தெரிஞ்சுக்கணுமானால் நம்ம உபனிஷத்துக்கும் வேதத்துக்கும் தான் வர. பகவான் தான் உள்ள இருந்துட்டு அக்னிக்கும் அக்னியாக இருக்கார். அக்னேர் அக்னிஹி பிரபோ பிரபு. அக்னிக்கும் அக்னியாக இருக்கார், வாயுவுக்கும் வாயுவாக இருக்கார், யமனுக்கும் யமனாக இருக்கார். சகல ஜகத் காரண காரணபூதா, பஞ்சபூதங்களுக்கும் காரணமானவர், எல்லா ஜீவராசி ஸ்வரூபமாகவும் இருக்கிறவர் தாங்களே. எல்லா குணகாரிய பிரகாசங்கள்லையும் அறியப்படுறவர் தாங்களே. சிக்கணமானவர், மாயா பிரபஞ்சத்தை வளைக்கிட்டோமானார் பரியவசேஷிதா, மிச்சம் இருக்கிறவர் நீங்கள் தான். பார்க்கறதெல்லாம் உண்மை இல்லைன்னு ஆக்கிட்டோமானால் சூன்ய மதம் இல்லை நம்ம மதம். பௌத்த மதம் தான் சூன்ய மதம், எல்லாம் பொய்ன்னு சொல்றது, எல்லாமே சர்வசூன்யம் அப்படிம்பாவா. எதுவும் நிலை இல்லாதது, அதனால எல்லாமே பொய்யும்பா. அப்படி சொல்லல நம்ம மதம். ஜெகன்மித்யான்னு ஒண்டி சொல்லியிருந்தோமானால் பௌத்த மதமா போயிருப்போம். இன்னொன்னு சொல்றோம், ஒரு சத்தியம் இருக்கு, எல்லாத்தையும் விலைக்கு பார்த்தே. ஆனா வளையல்ங்கிறோம், மோதிரங்கிறோம், செயின்கிறோம், தோடுங்கிறோம், எல்லாம் ஒன்னொன்னும் ஒரு ஒரு ரூபத்துல இருக்கு, ஒரு ஒரு லட்சணத்துல இருக்கு. ஆனால் எல்லாமே பொய்ன்னு ஒரு தீர்மானமா இருக்கு. உருக்கிவிட்டோமானால் எல்லாம் பொய். வளையல் உருவம் போயிடுறது, தோடு உருவம் போயிடுறது, மோதிரம் உருவம் போயிடுறது, செயின் உருவம் போயிடுறது. ஆனா ஒண்ணு மிச்சப்பட்டு இருக்கு, என்னன்னால் தங்கம். அப்போ இருக்கிறதேயும் என்ன இருக்குன்னால் தங்கம் தான் இருக்கு. இப்ப உலகம் பொய்ன்னு ஆபாசமாக நினைக்க சொல்லல. நீ பாக்குறதெல்லாம் பொய்ன்னு எப்படி நினைக்க முடியும்? நீங்க உட்காந்துருக்கேன், நான் உட்காந்துருக்கேன், இந்த உலகம் இருக்கேன், இதோ காவேரி போறது, பரவால் போறவாள் தெரியறது, பொய்ன்னு எப்படி நினைக்கிறதுனால் இதெல்லாம் உண்மைதான். இதுக்கெல்லாம் ஆதாரமான ஒரு உண்மை இருக்கு, இதுவே உண்மை இல்லை. இந்த விளக்கெறியறது அப்படின்னு சொன்னால், மைக்கு பேசுறதுன்னு சொன்னால் மைக்கே பேசுமா? உள்ள ஒரு கரண்ட் இல்லாம மைக்கு பேசுமா? உள்ள ஒரு பவர் இல்லாத இந்த கண்ணாடி எரியுமா? ஏசியோ டிசியோ இந்த கிளாஸ் எரியறது, டியூப் லைட்டுன்னு சொன்னால், கரண்ட் இல்லைனாலும் எரியறதே, பேட்டரி இல்லைன்னா ஒரு பவர் வேண்டி இருக்கணும். அதுக்கு நியூட்டான் அப்படின்னு சொல்றான், புரோட்டான்னு உள்ள அணு இயங்கின்னு இருக்கு, அணுசக்தி அப்படிங்கிறான். தானே இயங்கின்னு இருக்கு, அதுக்கு ஒரு எனர்ஜி தேவை, அது ஒரு எனர்ஜி வெளியில இருந்து தேவையில்லைங்கிறா. அதுக்கு ஒரு எனர்ஜி உள்ளுக்குள்ள இயல்பா இருக்கிறதுனால தானே இயங்கின்னு இருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கு, அதுக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்கு அப்படிங்கிறது நம்ம உபனிஷத்து. அவ இல்லை, எல்லாமே இல்லைன்னு சொல்லிவிடுறாள் பௌத்தா. நம்ம மதத்துக்கும் பௌத்த மதத்துக்கும் ஒரு நூலேழதான் வித்தியாசம். பாக்கி எல்லாமே நம்ம மதத்துல சொல்றதெல்லாம் அவ சொல்றாள், பஞ்சசீலங்கள்லாம் சொல்றாள், அஹிம்சை சொல்றாள், எல்லாமே சொல்றா. ஆனா ஒன்னே ஒண்ணு, அவ சர்வசூன்யம்ங்கிறா.
அதை ஆச்சாரியால் கண்டிக்கிறாள். சர்வசூன்யம் இல்லை, ஒரு சத்தியம் இருக்கு, ஒரு சத்தியம். அதுதான் இங்கே தேவதைகளும் சொல்றாள். ஒரு கயறு கிடக்கு. சவிஷம சமவிஷமமதி நாம் மதம் அனுசரசி யதா ரஜ்ஜு கண்டா சர்ப்பாதிதியாம். ஒரு கயிறு கிடக்கு. ஒருத்த சொல்றான் இது புஷ்பமாலை, அதோட நாறு கிடக்குங்கிறான். ஒருத்த சொல்றான் பாம்பு கிடக்குங்கிறான். ஒருத்த சொல்றான் கோண கம்பு ஏதோ முறிஞ்சு கிடக்கு அப்படிங்கிறான். வயல்ல வெடிப்பு அங்கங்க வெடிச்சிருக்கும் வெய்ய காலங்கள்ல. அது பார்த்தாலும் ஏதோ ஒரு சர்ப்பம் மாதிரி தெரியும். கண்ணாமினான்னு வெடிச்சிருக்கும். ஒரு கயிறு மாதிரி இருக்கும், சர்ப்பம் மாதிரி இருக்கும். பாவனை தானே எல்லாமே. ஒண்ணுதான் இருக்க முடியும், எல்லாமாவும் இருக்க முடியாது. கோணக்கம்பாவோ மாலக்கயிறாவோ புஷ்பமாலையாவோ பாம்பாவோ வயல் வெடிப்பாவோ எதுவாகவும் இருக்க முடியாது. ஆனா ஒண்ணு இருக்கணும். ஒரு கயிறு இருந்தா தானே இதுவான்னு யோசிக்க முடியும். ஒரு பழுத கடந்தா தானே இது என்னன்னு. ஒண்ணுமே இல்லாததுல போய் என்னத்தை பாவனை பண்ண முடியும்? முயல் கொம்புடால ஆன சீப்பு அப்படிங்கிறான். ஒருத்தன் விளம்பரப்படுத்துறான்னு வச்சுவோம். பொய்ன்னு நமக்கே தெரியும். ஏன்னால் முயலுக்கு கொம்பே கிடையாது, அதுக்கு எப்படி சீப்பு பண்ண முடியும்? அது மாதிரி இல்லை பிரபஞ்சம். குதிரை கொம்புனால ஆன கோம்பு அப்படிங்கிறான். குதிரைக்கே கொம்பு கிடையாதுன்னு தெரியும். அப்புறம் அதால எப்படி சீப்பு பண்ண முடியும்? இல்லாததை இருக்கிறதா பண்ண முடியாது. ஆனா இருக்கிறத இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கு, ஒண்ணு இருக்கு, அதை நீ நினைக்கிறது இல்லை அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரம். அதுதான் இங்கே ரஜ்ஜு கண்டா சர்ப்பாதிதியாம். பழுதையே பாம்புன்னு நினைக்கிறான். இல்லைங்கிறது தெரிஞ்சு போயிடுது. இல்லைங்கிறது மாத்திரம் தெரியல, வேற ஒண்ணு இருக்குங்கிறதும் தெரியுறதோன்னு. அதுல இது பாம்பு இல்லை, இது வயல் வெடிப்பு இல்லை, இது பூமாலை இல்லை, இது கோணக்கம்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா ஒரு கயிறு கிடக்கிறது கொண்டு தானே இத்தனை இமேஜின் அங்க உண்டாருது. அதுதான் தமிழ்லையும் அழகா சொல்லுவாள். மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை. சிங்கம் இருக்கு. குழந்தை என்ன பண்றது? இன்னைக்கு கார்த்தால ஒரு குழந்தை வாய்கிட்ட சிங்கம் சிங்கம் அப்படிங்கிறது. இது சிங்கம் இல்லை, இது மரத்தால் ஆனதுன்னு கையை பிடிச்சி அழிச்சுன்னு தொட வைக்கிறோம். தொட்டதும் சிரிக்கிறது. இது சிங்கம் இல்லை, ஆனா முதல்ல சிங்கம்னு நினைச்சது. மரத்தில் மறைந்தது மாமத யானை. இந்த மரத்துல மறைஞ்சிருந்தது சிங்கம். அது பார்க்கறதே சிங்கம்னு தெரிஞ்சது. மரத்தை மறைத்தது மாமத யானை. இந்த மரத்தை மறைச்சு சிங்கம்னு உண்மையா நினைச்சது அந்த குழந்தை. வாயில தொடு அப்படின்றதுமே என்ன ஆயிடுது? இப்போ இந்த மரத்துக்குள்ள மறைஞ்சு போயிடுது சிங்கம். மரத்தில் மறைந்தது மாமத யானை. இந்த மரத்துக்குள்ள இப்ப விளையாடுறது, மூக்குக்குள்ள கையை விடுறது. காத்தால ஒரு குழந்தை வாயில கை விடுறது, மூக்குக்குள்ள கை விடுறது. சிங்கம்னு தொட்டு பார்த்து தெரிஞ்சுன்றதுமே இது சிங்கம் இல்லை மரம்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச அதனால உண்மை தெரிஞ்சவாள் விளையாட்டா எடுத்து விடுவாள் உலக வாழ்க்கையை. சீரியஸா எடுத்து விடுவான் அஜ்ஞானி. எதை எடுத்துட்டாலும் சீரியஸா எடுத்துப்பால் அஜ்ஞானிகள். ஞானிகள் எல்லாம் ஈஸ்வரனோட லீல தானே, விளையாட்டு தானே. சமவிஷமமதி நாம் மதம் அனுசரசி யதா ரஜ்ஜு கண்டா சர்ப்பாதிதியாம். இப்படி எல்லாம் போய் தேவதைகள் பகவான ஸ்தோத்திரம் பண்றாள் அப்படின்னு அழகா. அதோட 40 ஸ்லோகம் கிட்ட ஆறுது இந்த அத்தியாயம். 10 ஸ்லோகமா சொல்லிட்டு வர்றதுனாலையும் ஸ்துதிக்கு பிராதானியம் கொடுக்கறதுனாலையும் இந்த கதையை சொல்ல எனக்கு 10 நிமிஷம் போகும், ருத்ராசுர சரித்திரத்தை. ஆனாலும் பாகவதத்துல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தையும் சொல்ல ஆசைப்பட்டு ஆரம்பிச்சிருக்கிறதுனால 5-6 வருஷமா, இது 7வது வருஷம் பாகவதத்தை சொல்லிட்டு இருக்கோம். 6வது ஸ்கந்தம் வந்திருக்கு 200 பாகவத சப்தாகத்துல. நானும் யூடியூப்ல தேடி தேடி பார்க்குறேன். பாடமா பல பேர் எடுக்கிறா பாகவதத்தை. பகவத் குணமா பிரதி ஸ்லோகமா சொன்னவாள் ரொம்ப குறைச்சலா தான். எனக்கு தெரியல. பகவானோட கிருபை நமக்கு சொல்ற பாக்கியத்தை குருவாயூரப்பன் கொடுத்துருக்கா. பஞ்சமஸ்கந்தங்கள்லாம் ஒரு கத்தியமும் பிரவச்சனம் பண்ணோம். இப்போ ஷஷ்டஸ்கந்தம் அஜாமிலோபாக்கியானம், விருத்ராசுர விஸ்வரூபனோட சரித்திரங்கள்லாம் ஆகி இப்போ விருத்ராசுரனோட கதையை சொல்லிட்டு இருக்கோம். 3 நாள் பாகவத சப்தாகம் ஆயிருக்கு ஸ்ரீரங்கத்துல. நாளைக்கு கஜேந்திர மோக்ஷம், வாமன அவதாரம், திரிவிக்ரமாவதாரம், அம்பரீஷ சரிதம், ஸ்ரீ ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரங்கள்லாம் பாராயணம் இங்கே பண்ண போகிறோம். குருவாயூரப்பனோட அனுகிரகம் கார்த்தால பாராயணத்தில். சாயங்காலம் இந்த ஸ்துதி மேலே தொடரும். பகவான் அனுகிரகம்ன்றதெல்லாம் மேலே வரும். இந்த விருத்ராசுரனை பற்றி இந்த கதை சொல்லிட்டு இருக்கேனே, அவர் ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திரம் பண்ண போகிறார். பகவான வித்ர சதுஸ்லோகின்னு பேர். மேலே அழகான ஸ்தோத்திரங்களும் இருக்கு. அவரும் பரம பக்தர் தான். ஸ்தோத்திரம் பண்ண போகிறார். பகவான் அவருக்கும் அனுகிரகம் பண்ண போகிறார்.
குருவாயூரப்பனோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். பாலான் ஸ்வகீயான் தவ சந்நிதானே திவ்யான்னதானாத் பரிபாலயத்பி சதா படத்பிஷ்ச புராணரத்னம் சம்சேவிதாயாஸ்து. நமோ ஹரே தே நாராயண 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 நாராயண. பிரபூதபாதாதி சமஸ்தரோக பிரணாசகர்த்ரே முனிவந்திதாயே பிரபாகரேந்த்வக்னி விலோச்சனாயே ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. மகாதேவ 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 மகாதேவ. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நேற்றுக்கு வியாழக்கிழமை குரு பூர்ணிமா, நேற்றுக்கு தட்சிணாமூர்த்தி ஜபஹோமங்கள்லாம் நடந்தது நம்ம ஆசிரமத்தில். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் 24 சுபாசினி பூஜையோடு கூட அம்பாளுடைய மந்திர சூக்தம் மந்திர ஹோமங்கள்லாம் நடந்தது. ஐ ஜகதம்ப மதம்ப கதம்ப வன பிரியவாசினி ஹாசரதே ಶಿಖರಿ ಶಿರೋಮಣಿ ತುಂಗ ಹಿಮಾಲಯ ಶೃಂಗ ನಿಜಾಲಯ ಮಧ್ಯಗತೆ ಮಧು ಮಧುರೇ ಮಧು ಕೈಟಭಗಂಜಿನಿ ಕೈಟಭಂಜಿನಿ ರಾಸರತೆ ಜಯ ಜಯ ಹೇ ಮಹಿಷಾಸುರಮರ್ದಿನಿ ರಮ್ಯಕಪರ್ದಿನಿ ಶೈಲಸುತೆ. ಐ ಸುಮನಸ್ಸು ಮನಸ್ಸು 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 ಮನೋಹರ ಕಾಂತಿಯುತೆ ಶ್ರುತ ರಜನೀ 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 ರಜನೀಕರ ವಕ್ತ್ರವೃತೆ ಸುನಯನ ವಿಭ್ರಮರ ಭ್ರಮರ ಭ್ರಮರ ಭ್ರಮ ಭ್ರಮರಾಧಿಪತೆ ಜಯ ಜಯ ಹೇ ಮಹಿಷಾಸುರಮರ್ದಿನಿ ರಮ್ಯಕ ವರ್ದಿನಿ ಶೈಲಸುತೆ. ಕಂಸರಣ ಹಿಂಸಮಿಹ ಸಂಸರಣ ಜಾತೆ ಕ್ರಾಂತಿಭರ ಶಾಂತಿಕರ ಕಾಂತಿ ಝರ ವೀತಂ ವಾತಮುಖ ಧಾತು ಜನಿ ಪಾತ ಭಯ ಘಾತಂ ವಾತಪುರನಾಥ ಮಿಮ ಮಾತನುಹೃದಬ್ಜೆ ಜಾತು ಧುರಿ ಪಾತು ಕಮಿಹಾತು ರಜನಂ ತ್ರ ಶೋಕ ಭರ ಮುಖಮಪಿತೋಕಮಿವ ಪಾಂತಂ ಭೃಂಗರುಚಿ ಸಂಗರ ಕೃತಂಗಲತಿಕಂ ತಂ ವಾತಪುರನಾಥ ಮಿಮ ಮಾತನುಹೃದಬ್ಜೆ. ಗೋಪಿಕಾ ಜೀವನ ಸ್ಮರಣಂ. ಸದ್ಗುರು ಆಂಜನೇಯ ಮೂರ್ತಿ ಕಿ.